திமுகவின் முதல் விக்கெட்டான அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் வாகனத்தில் உட்கார்ந்துருக்காரு. திமுக காரங்க பயங்கரமான மறியல் பண்ணிட்டு இருக்காங்க. விரிவா சொல்றேன். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தூத்துக்குடியில ஒரு மேடையில ரொம்பவே ஆபாசமா தமிழக முதல்வரை ஒருமையா பேசியிருப்பாரு. நம்மளுடைய வீடியோல தான் முதல் சேனல்ல தான் நம்மளுடைய முதல் வீடியோ நம்ம போட்டிருந்தோம். இதுக்கப்புறம் தான் வந்து நியூஸ்லேயே வந்துருந்துச்சு. என்ன இப்படி பேசிட்டு இருக்காரு இந்த ஆள், கொஞ்சம் கூட அறிவு இல்லாமன்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம கண்டனம் தெரிவிச்சிருந்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மேல வழக்கு பதிவு பண்ணாங்க. இன்னைக்கு அவர் வந்து முன்ஜாமீன் ஆல்ரெடி தாக்கல் பண்ணி இன்னைக்கு விசாரணை வரும்போது நீதிபதி அவர்கள் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணின கையோட அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை போலீஸ் வாகனத்தில் ஏற்றிருக்காங்க. சொந்த வாகனத்தில் வரேன்னு சொன்னவரை வேண்டான்னு சொல்லிட்டு போலீஸ் வாகனத்தில் ஏற்றி அதிரடியாக கைது பண்ணியிருக்கு காவல்துறை. அங்க பார்த்தீங்கன்னா அங்க திரண்ட அவருடைய அந்த நிர்வாகிகள் ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து மறியல் பண்ணிட்டு இருக்காங்க. அனைத்து பேரையும் போலீஸ்காரங்க வந்து ஒரு தடியடி மாதிரி சும்மா மினியா நடத்தி கலைச்சிட்டு இருக்காங்க. முதல் விக்கெட் காலின்னு சொல்லணும். அடுத்தடுத்து ஓடி ஒளிகின்ற செந்தில் பாலாஜி, ஏவா வேலு விஷயங்கள் நிறைய இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். அலறி அடித்து ஓடிய ஏவா வேலு என்ன நடந்தது அப்படின்றத விரிவாக பேசுவோம். இப்போ வரக்கூடிய இடைத்தேர்தலுக்கு தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். இப்போதைக்கு தமிழகத்தில் இடைத்தேர்தல் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க போகுது அப்படின்ற விஷயத்த நம்ம வீடியோக்குள்ளே பேசுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து இன்னும் ஒரு நாள் ஆகலை, முழுசாக 24 மணி நேரம் கம்ப்ளீட் ஆகலை. அதிமுகவுடைய 2 விஜயபாஸ்கர்கள், அதில் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவர்கள் நேற்று ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அது என்ன ஏது அப்படின்றத நம்ம விரிவாக பேசுவோம். தமிழக வெற்றி கழகத்தில் அடுத்தடுத்து இணைய போகும் திமுக கவுன்சிலர்கள், உள்ளாட்சி தேர்தலை நோக்கி நகர்கின்ற தமிழக வெற்றி கழகம், நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்குது. முக்கியமான விஷயங்கள். பிடிபட்டா செந்தில் பாலாஜி அப்படின்னே சொல்லணும். ரொம்ப நெருங்கிட்டாங்க காவல்துறை. விரிவாக பேசுவோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலுக்குள்ளே வந்தவங்க மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம வீடியோ ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு ஒரு லைக்கை பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தேர்தல் ஆணையம் வந்து ரொம்ப ட்விஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி திமுக போயிட்டு பாஜகவோட சேரப்போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தகவல் வந்துட்டு இருக்கு நமக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்படியா போய் சேர்ந்துருவாங்க, அதிமுகவோட சேர போறேனாங்க, பின்னடைவை சந்திச்சாங்க, எவ்வளவோ விஷயங்கள் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கும்போது அதிமுகவுடைய கூடாரமே காலியாகி இன்னைக்கு அதிமுக அப்படியே வந்து டிவிகேல சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி மட்டும்தான் இன்னைக்கு தனியாக உட்காந்து டீ ஆத்திட்டு இருக்கார் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் திமுகவுடைய சில கவுன்சிலர்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மாநகராட்சி எடுத்துக்காங்க. சென்னை மாநகராட்சியுடைய மேயர் பிரியா அவர்களாக இருக்கட்டும், ஒரு சில ஏரியாக்களில் இருக்கிற மேயர்கள் திமுக சார்ந்தவங்க, திமுகவுடைய கவுன்சிலர்கள் ஒரு சில இடங்களில் ரூடாக பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப நறுக்கிய நண்பர்களாகவே இருப்பாங்க. ஒரு சில இடங்களில் தப்பாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் அந்தந்த ஏரியாக்காரங்க சரியான வேலையை பார்த்துக்கிட்டு அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களே நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக அன்னைக்கு உள்ளாட்சி தேர்தலை கைப்பற்ற போகுது தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது நம்மளே கண்கூடா பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அப்போ இன்னைக்கு அவங்களுடைய அந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் மட்டம், மாவட்டம், அந்த மாதிரி கிளை செயலாளர்கள், தலைவர்கள், கவுன்சிலர்கள், மேயர்கள் இந்த மாதிரி பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அதைத்தானே செய்வாங்க அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி திமுகவுடைய கூடாரம் அடுத்து காலியாக போகுது. உள்ளாட்சி தேர்தலில் அப்படியே லம்பாக தூக்கிட்டு போகுது தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற மிகப்பெரிய கட்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏவா வேலுவுக்கு வருமான வரித்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. எல்லாருக்குமே தெரியும் 40 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்ட விஷயம். இன்னும் வெளியே தெரியாத பல பேப்பர்கள் இருக்குது. இதை பற்றின டீட்டெயில் வந்து வெளியில் அவங்க இன்னும் கொடுக்கவே இல்லை. முழுக்க நீதிமன்றத்துக்குள்ளே போயிடுச்சு அப்படின்றனால இன்னைக்கு அவர் வந்து சம்மனுக்கு ஆஜர் ஆயிருக்கணும். இதுதான் வந்து அவர் ஆஜர் ஆயிருவாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துருக்கும் போது, ஏன்னா கண்டிப்பாக இன்னைக்கு அவர் ஆஜர் ஆயிருந்தாருன்னா அவ்வளோதான், செந்தில் பாலாஜியோட நிலைமை தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அவருடைய வக்கீல்கள் அவருக்கு உடம்பு சரியில்லை, திடீரென்று நெஞ்சு வலி வந்து அப்படின்ட்டாங்க. அதனால வேற வழி இல்லை, உடம்பு சரியில்லைன்ற காரணத்தினால இப்போதைக்கு அவரை ஸ்ட்ரெச்சர்லாம் தள்ளிட்டு போகிறாங்கன்றனால உள்ளே வர முடியாதுங்க. இன்னொரு நாளில் நீங்கள் நல்ல நாளாக பார்த்து சம்மன் கொடுத்தீங்கன்னா அன்னைக்குங்க வந்து ஸ்ட்ரெச்சரில் ஆஜராகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதை நம்ம அடுத்து பார்க்கணும். இதுக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் என்னெல்லாம் பதில் மனு தாக்கல் பண்ண போகிறாங்க தமிழக அரசு சார்பா அப்படின்றதை நம்ம பார்க்கணும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்தை நம்ம பேசி ஆகிற சூழ்நிலையில் இருக்கோம். இன்னைக்கு கரூரில் 41 பேர் இறந்த அவங்களுடைய குடும்பத்துக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அரசு வேலை கொடுக்கறதுல ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற பட்டதாரிகள்னு இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த அரசு வேலைகள் ஒதுக்கீடு. ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த துறையில் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு தகவல். இதெல்லாம் வந்து ஆலோசனையில் போய்கிட்டு இருக்கு. நம்மளுடைய முதல்வர் வந்து இப்போ கரூர் போகிறார் அப்படின்றனால அதற்கான ஆணையை அங்கே வச்சு வழங்கலாம் அப்படின்ற
ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விழாவை மிக பிரம்மாண்டமா எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து ஏற்பாடு பண்றார் அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். எம்.ஆர். விஜயபாஸ்கர பேசும்போது நம்ம விஜயபாஸ்கர் அவர்களையும் பேசித்தானே ஆகணும். நேத்து தான் அனைத்து விமர்சனங்களுக்கும் நம்ம பதில் சொல்லி முடிச்சிருக்கோம். ஆதவ் அர்ஜுனாவா இருக்கட்டும், பொதுச் செயலாளர் புஷி அனந்தா இருக்கட்டும், அமைச்சர் ரமேஷா இருக்கட்டும், நேத்து மேடைகள்ல நல்லாவே பேசியிருப்பாங்க. நம்மளும் பார்த்திருப்போம். நேத்து ஒட்டுமொத்தமா 20,000 பேருக்கு மேல இணைந்த அந்த இணைப்பு விழா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கலந்துக்காதது கண்டிப்பா புதுசா வந்து சேர்ந்தவங்களுக்கு ஒரு உறுத்தலா தான் இருந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து மிக ஒரு மாதிரி இழிவா பேசுறாங்க. இங்கிட்டு திமுக வந்து பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்மளுடைய அந்த விஜயபாஸ்கர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிட்டாப்ல. ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் நம்மளுடைய முதல்வர்களுக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்காரு சேரக்கூடாதுன்னு. இது ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கும்போது நேத்து பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் அவர்களுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆல்ரெடி பர்வேஸ் அவர்கள் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக எம்எல்ஏவா இருக்காரு, அமைச்சரா இருக்காரு, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சரா இருக்கிற பர்வேஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய போட்டியா அமைஞ்சிருக்கு இந்த ஒரு விஷயம். நேத்து தான் வந்து இங்க சேர்ந்திருக்காங்க அப்படின்றத விட மாப்பிள்ளை அப்படின்லாம் சொல்லிட்டு மேடையில் அழைச்சிருப்பாரு. நம்மளுடைய மாப்பிள்ளை பர்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உறவின் முறையில அழைச்சிருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இது அவங்களுடைய ஆதரவாளர்களுக்கு இன்னும் அந்த பிரிவினை அப்படின்றது வெளியில தெரியுது அப்படின்றனால நேத்து புதுக்கோட்டை ஃபுல்லா பயங்கரமான ஃப்ளக்ஸ் பேனர்லாம் வச்சு விஜயபாஸ்கர் அவர்களை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க அப்படின்றதும், இதுக்காக ஒட்டப்பட்ட இடங்கள் ஆல்ரெடி பர்வேஸ் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஃபிளிக்ஸ் பேனர்ஸ் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு அவரை கொண்டுட்டு வந்து இறக்கியிருக்காங்க அப்படின்றது தான் விஷயமே. யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய தமிழ்நாட்டில் போஸ்டர்கள், ஃப்ளெக்ஸ் பேனர்கள் கட்சி அவ்வளவா அதிகமாக வைக்கிறதுக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் தடை போட்டிருக்காரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பொதுமக்களுக்கே இந்த தடை இருந்தாலும் கட்சிக்காரங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய அலுவலகம் கிட்ட வச்சுக்கிறதும், ஏதோ மக்களுக்கு ஒரு இடைஞ்சொல் இல்லாமல் இருக்கிற ஒரு ஓரங்களில் வச்சுக்கிறதுமா இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இடங்கள்ல நேற்று பர்வேஸ் அவர்களுடைய இதை கலட்டிட்டு விஜயபாஸ்கர் அவர்கள் ஏறி உட்காந்துருக்கிறது கண்டிப்பாக மண்டை சூடாயிருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே இதில் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இப்போவே பிரிவினையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் நம்ம நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. இது வெறும் ட்ரெய்லர் தான் அப்படின்னு சொல்றாங்க புதுக்கோட்டை மக்கள். அதனால அதை நம்ம கடந்துருவோம். ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்தமா தமிழக வெற்றி கழகமா புதுவையே மாறிடுச்சு. எடப்பாடி அவர்களுக்கு சிறந்த வரவேற்பு இல்லை. மகளிர் அணி கூட்டத்தில் 400 பேர் வர்றதுக்கு வெறும் 200 பேர் தான் வந்திருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கிறனால அதிமுகவுடைய கூடாரம் காலி. அதனால இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கடந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்வேஸ் அவர்களே இதை வந்து கடந்து போயிட்டார் அப்படின்றது தான் தகவல். அடுத்து நம்ம செந்தில் பாலாஜிக்கு வருவோம். இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆதாரங்கள் கையில் கிடச்சிருச்சு. எப்படா தூக்கலாம் அப்படின்னு அதாவது இந்த சொல்லுவாங்கல்ல, ஒரு ஒரு மீன் வர வரைக்கும் காத்திருந்து தூக்கும்ல கொக்கு, அந்த மாதிரி வந்து இன்னைக்கு காவல்துறை காத்துட்டே இருக்காங்க கரூரில். எப்போ வர்றாரோ அப்படியே தூக்கிடுவோம் கொத்தான்னு சொல்லிட்டு அவருடைய தம்பியான அசோக்குமாருக்கும் மற்றும் செந்தில் பாலாஜி 2 பேருக்குமே வலையை விரிச்சு வச்சு உட்காந்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுக செந்தில் பாலாஜியை கைவிட்டுருச்சு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. ஏன்னா 21 காலகட்டங்களில் ஊழலின் ஊற்றுக்கண் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியை சித்தரிச்ச இந்த திமுக இன்னைக்கு செயல் வீரரே, தலைவரே, அப்படி இப்படின்னு சொல்லி புகழ்ந்து அமைச்சரே, போக்குவரத்து துறை அமைச்சரே, மின்சாரத்துறை அமைச்சரேன்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்களை வந்து பேசி ஒரு அப்படியே தலைகீழான அரசியலுக்கு இன்னைக்கு திமுக வித்திட்டாலும் இப்போ சமீபமாக அவர் சிக்கி இருக்கிற விஷயம் அப்படின்றது மிகப்பெரிய குதிரை பேர விஷயம் அப்படின்றனால இதுக்கு கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் சம்மந்தம் இருக்கும்னு நமக்கே தெரியும் அப்படின்றனால இது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் ஸ்டாலினுக்கு மிக அழகாக வந்து முட்டு கொடுத்து, இது செந்தில் பாலாஜி மட்டுமே தனிப்பட்ட முறையில் செஞ்ச விஷயம், இதுக்கும் கட்சிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒருவேளை அவர் மேலே ஊழல் அந்த புகாரெல்லாம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கும் திமுகவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. இதுதான்டா திமுக, இதுதான் திமுக, இதுக்காயா நீ இவ்வளோ வேலை பார்த்த, இதுக்காயா கரூரில் இப்படியாப்பட்ட வேலையெல்லாம் பார்த்தேன்னு நம்மளே நேருக்கு நேராக கேட்க வேண்டிய சூழ்நிலையில் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய தம்பி இந்த திமுகவை நம்பி நாசமாக போயிட்டாங்கன்றதும், ஒட்டுமொத்த தமிழகத்தை அவங்க நாசமாக ஆக்குறதுக்கு பிளான் பண்ணி இவங்க 2 பேரும் இன்னைக்கு நாசமாக போயிட்டாங்கன்றது தான் வந்து மிக முக்கிய கருத்து. இப்போ பார்த்தீங்கன்னா காவல்துறை நெருங்கிடுச்சு, ஆதாரம் கிடைச்சாச்சு, அப்படியே தூக்கி உள்ளே போட்டுருவாங்கன்றது தான் ஒரு தகவல். இது போக சில திமுகவுடைய நிர்வாகிகள், அமைச்சர்கள், ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னமும் செந்தில் பாலாஜிக்கு முட்டு கொடுக்குறாங்க. என்ன மாதிரி? அவர் தான்ப்பா தப்பு, அசோக்குமார். செந்தில் பாலாஜி நல்லவர்ப்பா, அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது, அசோக்குமார் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தாருன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் 9 பேரை காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. இந்த 9 பேரும் வந்து காவல்துறையோட விசாரணை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும்ல. இந்த மாதிரி விசாரணையில் மிக பிரம்மாண்டமான உண்மைகள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த உண்மையெல்லாம் வெளியில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நியூஸ்க்கு பிரேக்கிங்க்கு விடவே வேணாம் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்து அவங்க உண்மையை கக்கிக்கிட்டு இருக்காங்க. திருநாவுக்கரசெல்லாம் வந்து அடிதாங்காமல் பல உண்மைகளை சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதும், உதயநிதிலாம் மிக பிரம்மாண்ட அளவில் சிக்கியிருக்காரு அப்படின்றதும் சின்ன சின்ன தகவலாக வருது. அதிகாரப்பூர்வமாக எஃப்ஐஆரில் குறிப்பிடுறதை தான் நம்ம பேசியிருக்கோம். அடுத்து மிக முக்கிய விஷயம் வந்ததுக்கப்புறம் இன்னும் நம்ம நிறையா பேச வேண்டியிருக்கு. நம்மளுடைய முதல்வர் கரூரில் கால் வைக்கும்போது செந்தில் பாலாஜி ஜெயிலுக்குள்ளே கால் வச்சிருப்பார் அப்படி
அப்படின்றது தான் இப்போதைக்கு தகவல். இது ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கு. ரைட்டு. இப்போ மிகப்பெரிய விஷயமா இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தோட விஷயத்த நம்ம பேச போறோம். தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரைக்கும் இப்போ இடைத்தேர்தல் எப்படா வரும்? இப்போ வந்துரும், அப்போ வந்துரும். உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. 2யும் கலந்து வைக்க போறாங்க. தமிழகமே இன்னைக்கு டிவிக்கேவா மாறப்போகுது. சிகப்பு மஞ்சள் ஆகப்போகுதுன்னு நம்மலாம் பிரம்மாண்டமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, வர 30ஆம் தேதி குஜராத்தில் காலியாக இருக்கிற சில தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த தேர்தலை ஒட்டி நம்மளுடைய தமிழகத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. இன்னும் 2 பேர் பண்றதா ஒரு மிகப்பெரிய தகவல் இருக்கு. அமமுகவுடைய காமராஜ் எம்எல்ஏ அவர்கள் ரிசைன் பண்ண போறாரு. ஏன்னா டிடிவி தினகரன் அவர்கள் அவர் மேல வழக்கு போட போறாரு. அவர் மேலேயும் குதிரை பேர வழக்கு போட்டுருவாங்க அப்படின்றதுக்காக நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பா நீங்க ராஜினாமா பண்ணிருங்க, இடைத்தேர்தலில் சந்திச்சுக்கலாம்னு சொல்லி பேசியிருக்காங்க அப்படின்றதும் ஒரு தகவலா இருக்குன்றனால அந்த தொகுதியில ஸ்டாலின் அவர்கள் நிக்கலாம். மன்னார்குடி தொகுதி இல்லையா திருவாரூர் தொகுதியில திமுகவுடைய ஒரு ஆளவே ரிசைன் பண்ண வைப்போம். அப்ப திமுகவுடைய ஒரு ஆளை ரிசைன் பண்ண வச்சா அது கட்சிக்கு பலவீனம் அப்படின்றனால புது தொகுதியை நம்ம கையில் எடுப்போம்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களுடைய மூளை வேலை பார்த்துருக்கு. அதனால காமராஜ் அவர்கள் சீக்கிரமா ராஜினாமா பண்ணிட்டாருன்னா ஸ்டாலின் அவர்கள் அங்கே கிளம்ப இறங்க போறாரு. இவ்வளோ விஷயம் இருக்க தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிட்டாங்க, குஜராத்துக்கு மட்டும் இடைத்தேர்தல் வச்சா போதும், தமிழகத்தை நம்ம கையில் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய நிறைய பேர் வந்து டிவிக்கில் சேர்ந்ததுக்கு அதிமுகவுடைய கொறடா சார்பிலையும் அதிமுகவுடைய கட்சி சார்பிலையும் மனு தாக்கல் பண்ணி இன்னைக்கு வந்து வழக்கு வந்து கோர்ட்டுக்கு போயிருச்சு. இவங்க குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும், இது போக பார்த்தீங்கன்னா கட்சி விதிமுறைகளை மீறி ராஜினாமா பண்ணியிருக்காங்க. மக்களுடைய அந்த ஓட்டுகளை இரட்டை இலை மூலியமா வாங்கி இப்படி வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கட்சிக்கு புறம்பா நடந்த விஷயமும் வந்து இன்னைக்கு மனுவா இருக்கு. பதில் மனுவும் கேவிட் மனுவும் இவங்களும் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இருந்தா ஒட்டுமொத்த வழக்கு வந்து இன்னைக்கு எங்க இருக்கு, நீதிமன்றத்தில் இருக்கு. இது போக ஆளுநர்கிட்ட இந்த கட்சிகளுடைய சேர்ந்தவங்க அமமுக அவருடைய ஒரு எம்எல்ஏ மற்றும் அதிமுகவுடைய சில விஷயங்கள் எல்லாருமே சேர்ந்து ஆளுநர்கிட்ட மனுவாக கொடுத்து இந்த ஆட்சி வந்து குதிரை பேரத்தில் ஈடுபடுதுன்னு சொல்லியிருக்கவும் இந்த மனுக்கள் பூராமே இன்னைக்கு பரிசீலனையில் இருக்குது. அப்படின்றனால இப்போதைக்கு தமிழகத்தில் இடைத்தேர்தல் வைக்க வேண்டாம், ராஜினாமா பண்ணுறவங்களாம் ஒரு வழியாக பண்ணி முடிக்கட்டும், 6 மாதம் தான் நமக்கு டைம் இருக்குல்ல, அதனால் தேர்தலை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம், இப்போதைக்கு குஜராத்துக்கு மட்டும் நடத்துவோம்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தில் தேர்தல் ஆணையம் இறங்கியிருக்கு. அப்படின்னு சொல்லும்போது இது வந்து பிஜேபியோட வேலையாக இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு திமுக பிஜேபியோட சேரப்போகுது. இன்னைக்கு இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா இது தமிழக வெற்றி கழகத்துக்கு சாதகமாக போயிடும். தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சிரும். 5 வருஷம் அவங்களுடைய ஆட்சியை அடிச்சுக்க முடியாது. வரக்கூடிய அனைத்து சட்டமன்ற தேர்தல்களிலும் திமுக அப்படின்ற ஒரு கட்சிக்கு வாய்ப்பே கிடைக்காதுன்னு மக்கள் அவர்கள் எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி வேலைகளை பிஜேபி பண்ணுதுன்னு சொல்லிட்டு சில காரியங்கள் ஒரு காரணங்களாக வந்துட்டு இருக்கு. இதை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த இடைத்தேர்தல் எப்படா வரும்னு போது தள்ளி போயிருச்சு. இதை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டு மறக்காமல் கமெண்ட்டில் இதை பற்றி விஷயத்த சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் டான் வந்துடுறேன். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம்.